வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியான குயிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் பட்டர் கார்லிக் ஃபிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி நான் க்ளூட்டன் ஃப்ரீயாக செஞ்சுருக்கேன். ஸோ இதில் நோ மைதா, நோ ஆட்டா ஆர் நோ கார்ன்ஃப்ளவர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் வந்து பாஷா ஃபிஷ்ஷு. இது கூட வந்து நான் வந்து போன்லெஸ் ஸ்கின் அவுட் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி மஞ்சத்தூளுக்கு பதிலாக ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்த மஞ்சள் பேஸ்ட் இருக்குது, மஞ்சள் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் கொஞ்சமாக லெமன் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பைஸ் இருக்காது, மைல்டு ஸ்பைஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது மிளகுத்தூள், இப்போது மஞ்சள் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்து நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மீனை வந்து ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, அப்படி இல்லைனா வெளியில் வந்து தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 1/2 ஹவருக்கு அப்புறமா ஒரு பேனில் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து ஜஸ்ட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, மீன் எடுக்கும்போதே உடையிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா சேம் அதே பேனில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்க்க போகிறோம். அது கூடவே கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக மஞ்சள் பேஸ்ட்டு, அது கூட நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருந்த மிளகு, அப்புறமா எலுமிச்சம்பழ சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடயே நம்ம டாஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபிஷ்ஷையும் வந்து நல்லா ஒரு பரட்டி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சூடான லெமன் பட்டர் கார்லிக் ஃபிஷ் ரெடி. இது நீங்கள் சும்மா அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடையும் சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.